கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாயை நாம் பல்வேறு பெயர்களால் வாழ்த்தி போற்றுகிறோம். மரியன்னையின் மன்றாட்டு மாலையில் மரியன்னைக்கு 50 சிறப்பு பெயர்களை சொல்லி நாம் வாழ்த்துகிறோம். அவற்றில் ஒன்று தாவீது ராஜாவின் உப்பரிகையே என்று நாம் தாயை வாழ்த்துகிறோம். இது பழைய தமிழ். புதிய தமிழில் தாவீது அரசரின் கோபுரமே என்று நாம் அன்னையை வாழ்த்துகிறோம். இந்த தாவீது அரசரின் கோபுரம் தாவீது ராஜாவின் உப்பரிகை என்று அன்னை மரியாவை அழைப்பதற்கு புனித ஜான் நியூமன் 2 விளக்கங்களை தருகிறார். ஒன்று, தாவீது அரசருடைய கோபுரம் என்பது தாவீதின் காலத்தில் அந்த எருசலேம் நகரை பாதுகாப்பதற்காக அவர் கட்டிய ஒரு கோட்டை. எருசலேமே மலை மீது தான் அமைந்திருக்கிறது. அதன் மேல் தாவீது கோட்டை கொத்தளங்களை கோபுரங்களை நிறுவினார். அதன் வழியாக எருசலேம் நகரத்தை பாதுகாத்தார். தாவீது அரசராக இருக்கின்ற பொழுது எருசலேம் நகரை யாரும் முற்றுகையிட்டு கைப்பற்றவில்லை. எந்த பகைவரும் அந்த நகருக்குள் நுழைய முடியவில்லை. ஆகவே தாவீது அரசருடைய அந்த கோபுரம் கொத்தளம் என்பது பாதுகாப்பை குறிக்கின்றது. தாவீது அரசர் யாருக்கு முன்னடையாளமாக இருக்கின்றார்? ஆண்டவர் இயேசுக்கு முன்னடையாளமாக இருக்கின்றார். இயேசுவே தாவீதின் மகன் என்றுதான் அழைக்கப்படுகின்றார். ஆகவே தாவீதின் மகனாகிய இயேசுவை பாதுகாத்த கோட்டையாக, கோபுரமாக, கொத்தளமாக அன்னை மரியா இருந்தார். குழந்தை பருவத்திலிருந்து குழந்தை இயேசுவை அன்னை மரியா பாதுகாத்தார். எனவே அவர் தாவீது ராஜாவின் உப்பரிகை, தாவீது அரசரின் கொத்தளம், கோபுரம் என்று அழைக்கப்படுகிறார் என்று புனித ஜான் நியூமன் சொல்லுகிறார். மரியே வாழ்க, பனிமே தாயே வாழ்க. புனித ஜான் நியூமன் இன்னொரு வியப்பான விளக்கத்தையும் தருகிறார். அன்னை மரியா ஏன் தாவீது அரசரின் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறார் என்றால், இந்த கோபுரம் குழந்தை இயேசுவை பாதுகாத்தது போலவே ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய இறை நம்பிக்கையும் பாதுகாக்கிறார் நம் மரியா. நம் தாய், நாம் அந்த தாயிடம் நெருங்கி வர வர இயேசுவை நோக்கி நம்மை இட்டு செல்லுகிறார். அன்னை மரியாவை வணங்குகிறவர்கள் இயேசுவை வணங்காமல் இருக்க முடியாது. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. அன்னை மரியாவின் பிள்ளைகள் எல்லோரும் இயேசுவிடம் நெருங்கி வருகிறார்கள், இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிறார்கள். ஆகவே புனித ஜான் நியூமன் சொல்கிறார், எந்தெந்த நாடுகளிலெல்லாம் மரியன்னை வணக்கம், மரியன்னை பக்தி இருக்கிறதோ அந்த நாடுகளெல்லாம் இயேசுவின் மீது இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். எந்தெந்த நாடுகளிலெல்லாம் மரியன்னை வணக்கம் இல்லையோ அங்கே இயேசுவின் மீது நம்பிக்கை, விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது என்று அவர் சொல்கிறார். ஆகவே எங்கெல்லாம் மரியன்னை வணக்கம் இருக்கிற கத்தோலிக்க நாடுகள், எடுத்துக்காட்டாக இத்தாலியை சொல்லலாம், பிரசீலை சொல்லலாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை சொல்லலாம், இங்கெல்லாம் மரியன்னை வணக்கம் இருக்கிறது. ஆகவே இயேசுவின் மீது இறை நம்பிக்கை, விசுவாசம் அங்கே தழைத்திருக்கிறது. புனித ஜான் நியூமன் சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் மரியன்னை வணக்கம் இல்லை. ஆகவே அங்கே இறை நம்பிக்கை, இயேசுவின் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று அவர் விளக்கம் சொல்கிறார். ஆகவே அன்னை மரியா தாவீது அரசன் கோபுரம் என்று அழைக்கப்படுவதற்கு 2 விளக்கங்கள். ஒன்று, தாவீது அரசருடைய கோபுரம் தாவீதையும் தாவீதின் நகராகிய எருசலேமையும் பாதுகாத்தது போல அன்னை மரியா இயேசுவை பாதுகாத்தார் என்பது முதல் விளக்கம். 2வது விளக்கம், அன்னை மரியா இயேசுவின் சீடர்களாகிய நம் அனைவரையும் பாதுகாக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை நாம் இழந்து விடாமல் நாம் காக்கிறார். ஆகவே அன்னை மரியா தாவீது ராஜாவின் உப்பரிகை, தாவீது அரசரின் கோபுரம் என்று அழைக்கப்படுவது தகுதியும் நீதியுமானதே.